தொடர்ந்து நமது தொலைபேசி இணைப்பில் சமூக செயற்பாட்டாளர் திரு எவிடன்ஸ் கதிர் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு எவிடன்ஸ் கதிர். தற்போது சமூக செயற்பாட்டாளர் திவ்யா பாரதி கைது செய்யப்பட்டு ஆகஸ்ட் 8 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? இது அரசு பழிவாங்கும் ஒரு போக்காக தான் நம்ம பாக்குறோம். இப்ப தமிழ்நாட்டில் அது தொடர்ச்சியாக ஏற்கனவே திருமுருகன் காந்தி, வளர்மதி, தொடர்ந்து இப்ப இன்னைக்கு திவ்யா பாரதி, இது இடையில நிறைய சமூக செயல்பாட்டாளர் இது போன்ற ஆட்களை கைது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அடிப்படையே என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இப்ப திருமுருகன் காந்தி வழக்குல ப்ரீவியஸ் கேஸ்ல எதுவுமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. திடீர்னு குற்றப்பத்திரிகை எதுவுமே தாக்கல் பண்ணாம அதெல்லாம் முன்னாடியே கேஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு குண்டாஸ் போட்டாங்க. வளர்மதி கேஸ்லும் அதே போன்றுதான். வளர்மதி கேஸ்ல பகிரங்கமாகவே அவரை சிறையில் அடைச்சாக்க வெளியில வந்துருவாரு, வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக குண்டாஸ் போடுறேன்னு போலீஸ் பட்டத்துல பகிரங்கமா சொன்னாங்க. அப்படின்னு பார்த்தாக்க இது என்ன காரணம் அப்படின்னா, இது போன்ற போராடுகளை முடக்குவதற்காக அரசு நம்ம பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் அடிப்படையா பார்க்கணும். திவ்யா பாரதியுடைய வழக்குல 2009 ஏன் இவ்வளவு ஆண்டு அந்த வழக்கு காலதாமதம் ஆயிட்டு இருக்குன்றதான் கேள்வி. ஒரு கொலை வழக்கோ, கொள்ளை வழக்கோ, இல்லைன்னா ஒரு பாலியல் பலாத்கார வழக்கோ ஒரு குற்றத்துல ஈடுபடல. மக்கள் உரிமைகளுக்காக, அதுவும் ஆதி திராவிட விடுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாம்பு கடிச்சு இறந்து போறாங்கன்றதுக்காக போராடிய அந்த வழக்கு அது. அப்படின்னா இன்னைக்கு விடுதியை நீங்க சுத்தமா வச்சுட்டு இருக்கணும். அங்க இவ்வளவு அவலத்துல இவ்வளவு தற்கொலை, இவ்வளவு கொலைகளும் விபத்துகளும் நடந்துட்டு இருக்கிறத எதிர்த்து மாணவர்கள் போராடாம என்ன செய்வாங்க? அது சரி பண்ணாம விட்டுட்டு போராடுகிற மாணவர்களை இவ்வளவு காலம் தாழ்த்தி கைது பண்ணுவது என்பது அந்த வழக்குக்காக இது கைதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது வழக்கு சார்ந்த கைது அல்ல. இது ஒரு சாக்கு. திவ்யா பாரதி பல போராட்டங்களை இன்றைக்கு நடத்திட்டு வராங்க. அது குறிப்பாக அது கக்கூஸ் ஆவணப்படமா இருக்கலாம், இல்ல பெரிய பெரிய ஆட்களுடைய ஊழலை, அவர்களுடைய வன்கொடுமையை, சாதிய துவேஷத்தை வெளிக்கொணர விஷயமாக இருக்கலாம். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் இத்தகைய கைதை அவங்க நடத்திருக்கிறாங்க. அதுக்கு சாக்கு தான் பிரிவியஸ் வழக்குகள் எல்லாம் உள்ளெடுத்து தூக்கி தட்டு எடுக்கிறது. அப்ப நான் கேட்கறது என்ன அப்படின்னாக்க, இந்த வழக்கு ட்ரையலுக்கு இப்ப விசாரணைக்கே நீங்க 2009 போடப்பட்ட வழக்கு இன்னும் முடிச்சிருக்க வேண்டிய வழக்கு தானே, ஏன் இவ்வளவு காலதாமதமாக இதை இழுத்து கொண்டு வர வேண்டும்? அடுத்தது, நம்முடைய உரிமையில போராடுவதற்கு கான்ஸ்டிடியூஷன் உரிமை வழங்கி இருக்கு. இது திவ்யா பாரதியோ, இல்ல வளர்மதியோ, இல்ல திருமுருகன் காந்தியோ இவர்களை மிரட்டுவதன் மூலம் ஊடகத்தை மிரட்டுறாங்க, மாணவர்களை மிரட்டுறாங்க, போராடி கொண்டிருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களை மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க பல ஊழல்களும் பல மோசமான செயல்களும் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் குரல் கொடுக்கிறாங்கன்றதுக்காக குரல் விலையை நெருக்கிற ஒரு செயலாக தான் இதை பார்க்க முடியும். கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டான ஒரு வழக்கா பார்க்கணும். அதே நேரத்தில் நீதிமன்றமும் ஏன் இப்போதைக்கு இதை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு காலம் ஏன் காலதாமதம் ஆயிடுச்சுன்றத சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றத்துக்கு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கு. ஒரு வழக்கை இவ்வளவு காலம் நிலுவையில இருக்க வச்சது யாருடைய குற்றம் நான் கேட்கிறேன். அதுக்கு இதுவரை குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் பண்ணப்படல. இப்படி போராடுகிற வழக்குகளுக்கு எல்லாம் கைது பண்ணாக்க இன்னைக்கு பல பேர் இப்படி அது மாதிரி போராடிய ஆட்கள் பல பேர் இருக்காங்க. இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லாரும் போராடுகிற சமூக ஆர்வலர்கள் மீது 10 வழக்கு 5 வழக்குகள் இருக்கும். இப்ப இனிமேல் நீங்க யாரு போராடினாலும் உங்களுக்கு குண்டாசோ இல்லைன்னா சிறையிலேயே உள்ள வைப்பாங்க. இப்ப நம்மளுக்கான அச்சம் என்ன அப்படின்னா, இப்ப திவ்யா பாரதியை உள்ள வைப்பதன் மூலம் அவருடைய ப்ரீவியஸ் கேஸை எடுத்து இன்னும் கடுமையாக வழக்கு பதிவு பண்ணுவதற்கான தந்திரமாக போலீசார் கண்டிப்பாக செய்வார்கள். இது அனைவரும் கடுமையாக எதிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது போன்ற போராடுவர்கள் எல்லாம் சுயநலத்துக்காக போராடுவர்கள் கிடையாது, நமக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், ஏழைகளுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள். ஆகவே நம்ம இன்னைக்கு வீதிக்கு நம்முடைய பிரச்சனைக்காக தான் அவர் வீதிக்கு வந்தாங்க. இன்னைக்கு அவர்கள் கைது செய்யப்படுகிற போது அவர்களுக்காக நாமும் இப்போது வீதிக்கு களமிறங்கவில்லை என்று சொன்னால் எல்லோரும் கைது செய்வார்கள், யாரும் பேச முடியாது. திரு எவிடன்ஸ் கரி, இந்த இடத்துல அரசு தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய விளக்கத்தையும் நாம பாக்குறோம். திருமுருகன் காந்தி, பேராசிரியர் ஜெயராமன், மாணவி வளர்மதி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டதுல தமிழக அரசோ முதலமைச்சரோ என்ன விளக்கம் கொடுக்கிறாங்கன்னா, இதற்கு முன்பாகவே அவர்கள் மீது சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டதா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதன் அடிப்படையில தான் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. இந்த கைதுக்கெல்லாம் அவர்கள் ஒரு காரணம் சொல்றாங்க. இல்ல, சமூக விரோத செயல் சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 19 அமைதியாக கூடி நின்று ஆயுதங்கள் இல்லாமல் போராடுவதற்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கு. கான்ஸ்டிடியூஷன் உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அப்படியே நம்ம போராட்டம் பண்ணாலும் என்ன செய்வாங்கன்னா, ப்ரொசீஜர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களை அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் வச்சு அந்த நாள் முடிவு வரை விடுதலை பண்ணுவாங்க. பெரிய வழக்குகள் எல்லாம் இருக்காது. இதுதான் நடந்து கொண்டிருக்கு. இப்ப யாராவது இப்ப சமூகத்தை தூண்டுற வழக்குனா இவங்களால ஏதாவது கலவரம் நடந்திருக்குதா, 2 பேர் செத்து போயிருக்கிறாங்களா, இல்ல ஏதாவது வீடு எரிக்கப்பட்டு இருக்கிறதா,
எதுவுமே எந்த செயலுமே செய்யலையே. மக்களை இப்ப மக்கள் ஒவ்வொரு போராட்டத்திலையும் இப்ப திவ்ய பாரதியோ இல்லாட்டினா அந்த இன்னொரு இளைஞர் மட்டும் போராடல, அதுல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் போராடி இருக்கிறாங்க. டார்கெட் பண்ணி 2 பேரை மட்டும் ஏன் குறி வச்சு தாக்கணும்?